என்னாலதான் பேக் பஸ்ல விட்டுட்டு எடுத்து உன் பேக்குமா எதுக்கு நான் வந்தா நீ எத்தனை இருந்து பையா இது நான் பேக் வச்சுருந்தேன் சரி அம்மா எனக்கு வந்துடுறேன் ஏய் கௌசல்யா பேக்க குடுவ மைண்ட குடுத்துப்பாங்க செய்தனா சுத்தம் செய்ய அந்த அடுத்த சுத்தம் செய்ய வேண்டிய அந்த தேதி போட முடியல பார்க்குறோம் ஜூன் 1000 ரூபா கஷ்டம் 1000 ரூபா கஷ்டம் உனக்கு இந்த டீம் போட்டா நீ எங்க உன காணி கொடுத்த கொண்டு வராம காணி கொடுத்தையாவே கூப்பிட்டேன் நீ காட்டு வெளியில முத்து பறக்கணும் எங்க கூடாது நான் போகலடா விழுந்துட்டேன் போவேன் ரோட்டில் அழிச்சு செருப்பு கொண்டு எடுத்துருவேன் லைன்ல இல்லை இரும்பு பைப்பு போட்டு தண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி இரும்பு தங்கங்களை ஊதிட்டே வச்சுருக்காங்க ஆனால் கீழே ஊட்டி போங்க நடங்கம்மா போட்டோ எடுக்க இன்னும் வராதுனால காந்தி வந்து தண்ணி வசதி வந்து எப்பயுமே கிடையாது. தண்ணி வந்து அடிக்கடி வராது. மோட்ரு ரிப்பேர் ஆயிரும். 1 வாரம் 10 நாள்னு சொல்லி வராது. இப்போ வந்து 2 வாரமாகவே தண்ணி வரல. எங்கள் ஊரில் வந்து இந்த குளம், ஆறு, இந்த வாய்க்கா எதுவுமே கிடையாது. பைப்பில் தண்ணி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு துணி துவைக்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே அந்த பைப்பில் வர தண்ணி தான். பைப்பில் கூட தண்ணி செம்மையாக வராது. அரை மணி நேரம் வரும். அந்த அரை மணி நேரம் கூட 5 குடம் மட்டும்தான் பிடிக்க முடியும். இப்போ முழுசாகவே தண்ணியே கிடையாது. நான்லாம் குளிச்சு இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. குளிக்க கூட கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கு வந்து. அதே மாதிரி மோட்ரு வந்து இன்னும் சரி பண்ணவே கிடையாது. இப்போ குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் போய் ரொம்ப தூரம் போய் பக்கத்தில் போய் பைக்கில் போய் 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த தண்ணியத்தையே வச்சு என் பையனை அரை குடம் தண்ணியை வச்சு குளிக்க வச்சுட்டு அந்த இதுலேயே சாப்பாடு பண்ணி இப்போ ஸ்கூலுக்கே கிளப்பி விட்ருக்கேன். எங்களுக்கு வந்து வேகமாக வந்து இந்த மோட்டரை சரி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணியில் வந்து எங்களுக்கு வந்து இந்த டேங்கு இருக்குது. அதை வந்து சுத்தப்படுத்த மாட்டாங்க. அதில் வந்து புழு வருது. அந்த புழு வர்ற தண்ணியத்தை நாங்கள் வடிகட்டி குடிக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி புழு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டர் கேனில் ஊற்றிலாம் கொண்டு போய் பஞ்சாயத்தில் காட்டினோம். காட்டியுமே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. புழு தண்ணியத்தை நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். வந்து எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டேங்கை வந்து க்ளீன் பண்ணணும். எங்களுக்கு கரெக்டான முறையில் தண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த புழு வர்றதுனால பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது.